விவசாயத்துல இப்ப அதிகமா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெட்டிவேர் விவசாயங்க. எஸ்ஆர் பார்த்திபன், சேலம் முன்னாள் நாடாளுமன்ற எம்எல்ஏ வந்து நிலப்பரப்புல இப்ப ஒரு ஏக்கரால பண்றீங்கன்னா 60,000 நாத்து நடணும். ஒரு நாளைக்கு 3ல இருந்து 4 மணி நேரம் தண்ணி பாய்ச்சணும். நிறைய டன் கணக்கு. நெக்ஸ்ட் வந்து 10,000 போட போறேன் நான். அதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது எப்படி வருதுன்னு நானும் இது ஃபர்ஸ்ட் டைம் போறேன். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் க்ரோ பேக் மெத்தட்ல வெட்டிவேர் கல்டிவேஷன் நாம தான் பண்றோம். இந்து மதத்தினுடைய கலாச்சாரங்கள்ல பாத்தீங்கன்னா வெட்டிவேர் இல்லாத யாகமே கிடையாது. நிலப்பரப்புல பண்ணும்போது ஒரு ஏக்கராவுக்கு ஈல்டு எவ்வளவு கிடைக்கும்னா 2 to 3 டன் தான் கிடைக்கும். இப்ப நம்ம க்ரோ பேக் மெத்தட்ல பண்ணும்போது 10 சென்ட்ல 1000 பேக் வைக்கும். தலையை வெட்டி யூஸ் பண்ணோம்னா கூட இந்த கொசு வெரைட்டின்னு சொல்லி கொசு ஊதுபத்திக்கு இது பயன்படுத்துறாங்க. இந்த வெட்டிவேருங்கிறது நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. குலாபி, செம்பருத்தி, தரணி, இது மாதிரி. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா சந்தோஷமா வேற நல்ல சூப்பரா இருப்பீங்கன்னு தெரியும். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம விவசாயத்துல இப்ப அதிகமா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெட்டிவேர் விவசாயங்க. இந்த வெட்டிவேர் விவசாயம் எப்படி பண்றது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முன்னாடி எல்லாம் நம்ம விவசாயிகள் வந்து இந்த மணல் பாங்கான ஏரியால வந்து பாத்தீங்கன்னா இந்த வெட்டிவேர் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல வந்து ரொம்பவும் சிரமமா இருந்துச்சுங்க. அது வேறு வந்து பாத்தீங்கன்னா 3 அடி 4 அடி கீழே போவோம். நம்ம ஜேசி போட்டு வெளியே எடுத்துட்டு இருப்போம். ரொம்பவும் சிரமமா இருக்கும். ஆனா இப்ப க்ரோ பேக் மெத்தட் வந்து புதிய டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. இது யாரு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அரோமேட்டிக் ரூட் குயின் ஃபார்மர் ப்ராடக்ட் LLP பிரைவேட் லிமிடெட். அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த க்ரோ பேக் மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க பார்த்தாலே தெரியும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இதுல 3000 பேக்ஸ் போட்டிருக்காங்க. இந்த ஃபீல்டு எங்க இருக்குதுன்னா நம்ம சேலத்துல தான் இருக்கு. சேலம் பக்கத்துல இருக்கிற சீலங்குடி பைபாஸ்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டு இருக்குதுங்க. இந்த வீடியோல நம்ம சேலம் மாவட்டத்தோட முன்னாள் MP MLA-வாக இருந்த திரு SR பார்த்திபன் சார் அவர்களோட தோட்டத்தை தாங்க வந்திருக்கிறோம். நம்ம சார்கிட்டே வந்து நீங்க எப்படி இந்த வெட்டிவேர் விவசாயம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சார்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். வணக்கம் சார். சார் நாங்கள் ஆக்சுவலி ரெசார்ட் வந்திருந்தோம் ஸ்டே பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ சுற்றி பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு சார். ஏன்னா சுற்றியும் மலை இருக்குது, சென்டரில் அவங்க பிளேஸ் அமைச்சிருக்கு. ஸோ அப்படி இந்த சைடு வரும்போது பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்தோம். ஸோ விசாரிக்கும் போது சேலம் MP-யோடது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ என்ன சார் இது? உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் கவிதா சார். கவிதா. என் பேர் SR பார்த்திபன், சேலம் முன்னாள் நாடாளுமன்ற MLA வந்திருக்கேன். ஓகே சார். இந்த ப்ராப்பர்ட்டி ஸ்போர்ட்ஸ்க்காக ஒன்று உருவாக்கியிருக்கோம். சேலம் வந்து கிரீன் வேலி ஸ்போர்ட்ஸ் கிளப் பேரில் ஒரு 20 ஏக்கர்ஸில் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட இதில் ஒரு 15,000 ஸ்டூடெண்ட் இருக்காங்கல்ல. ஒரு 3-4 டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு இருக்காங்க. பெரிய வேலையில கூட சேலத்தை ஒட்டிக்கிறனால இதை உருவாக்கியிருக்கோம். பட் இதை நீங்கள் பார்த்தீங்களா? வந்து ஆமாம் சார், டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஏதோ பேக்ல இருக்கு. இதை பற்றி யாரும் கேட்கல? நீங்கள் யார்ட்டு கேட்கலையா? கேட்டேன் சார். டீட்டெயிலாக சொல்லல. சரி, நீங்க தான் போட்டிருக்கீங்க. நாங்க உங்களுக்கு டீடைலா தெரியும்ல சார், உங்ககிட்ட கேட்டேன். இது வந்து வெட்டி வேர்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. இன்னைக்கு நம்முடைய இந்து மதத்தினுடைய கலாச்சாரங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா வெட்டி வேர் இல்லாத யாகமே கிடையாது. யாகம் நடத்தும் போது இந்த வெட்டி வேர் வச்சு யாகத்தை யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்றது உலக லெவலில் இன்னைக்கு மார்க்கெட்டிங்ல வந்து இது பயன்படுத்தாத பொருளே கிடையாது. அதே போல ஆர்ட் இதுல பயன்படுத்திக்கிறாங்க. கலை நயங்களோட ஹேண்ட் கிராஃப்ட்ல யூஸ் பண்றது, அந்த பண்ண ஒரு மல்டி பர்பஸ் யூஸ் பண்றாங்க. இப்ப விவசாயிகள் சமீப காலமா இது வந்து ஆரம்ப காலத்துல பண்ணியிருந்தாலும் கூட இப்ப விவசாயிகள் அதிகமா இதை வந்து சாகுபடி பண்றாங்க. அது இந்த கோ பேக் மூலியமா பண்றதுனால ப்ராஃபிட் அதிகமாகுது. இது கடலோர பகுதிகளில், மணல் தாரை பகுதியில அந்த மாதிரி நிலத்துல உளுந்து பண்ணும்போது வேஸ்டேஜ், அதை அறுவடை பண்ணி எடுக்கும்போது வேஸ்டேஜ் அதிகம், அது வேர்லாம் கட் ஆகி போயிடும். இது முழுசா 100% ப்ராஃபிட் வரும்னா இந்த மாதிரி கோ பேக் மூலியமா பண்ற மாதிரி 100% நமக்கு பேக் மூலியமா கிடைச்சிடும். இதை லேண்ட்ல 1 ஏக்கர் 2 ஏக்கர்ஸ் பண்ணும்போது அதை JCB வச்சு நோண்டி எடுத்து எல்லாம் வாஷ் பண்ணி எல்லாம் கொண்டு போகும்போது நம்ம சொன்ன மாதிரி 50% நமக்கு கிடைக்கும். மீதி 50% மண்ணிலே போயிடுது. இது 100% கிடைக்கும். பட் இது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் விவசாயிகளுக்கு. நான் சின்ன வயசுல இருந்து விவசாயத்து மேல நல்ல ஈடுபாடு கொண்டாடுங்க. நான் அது பண்ணிக்க தென்னை எல்லாம் சாகுபடி பண்ணுவோம், விவசாயத்துக்கு பண்ணுவோம். வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் வந்து ஆர்கானிக் பயிரிட்டு நான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இதில் இப்போ நான் ஒரு 3,000 to 4,000 பேக் இது பண்ணிருக்கேன். 4,000 பண்ணிருக்கேன். எத்தனை மந்த்ஸ் சார் ஆகுது போட்டு? இப்போ இது போட்டு வந்து ஒரு 3 months இருக்குங்க. 3 monthsல இவ்வளவு வளர்ந்திருக்குங்களா? ஆமா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 11 months கொண்டு வரும். 1 year இருந்துச்சுங்க. ஓகே சார். 1 yearல பண்ணும்போது ஒரு பெரிய ப்ராஃபிட் இதுல கண்டிப்பா கிடைக்கும். 100% கிடைக்கும். நமக்கு செலவு இந்த ஒரு 4 lakhs தான் ஆகுது, செலவாகுதுங்க. 4 lakhs நம்மளுடைய இதுடைய காஸ்ட் மூலம் 3,000 பேக்குக்கு 4 lakhs ஆகுது. 4 lakhs செலவு மண்ணு எல்லாம் கொண்டு பண்றதுக்கு ஆலோசனை பண்றதுக்கு. தண்ணி அதே மாதிரி பெருசா தேவைப்படாது. சும்மா காலையில ஒரு 1 hour ஒரு 10 நிமிஷம் அது இந்த சொட்டு நீர் சொல்றத வந்து போட்டுட்டோம்னா ஒரு 1/2 hour போதுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் இதுக்கு தண்ணியே தேவையில்லை. மாசத்துக்கு ஒரு தண்ணி, வாரத்துக்கு ஒரு தண்ணி அந்த மாதிரி விட்டோம்னா சேஃப் ஆயிடுங்க. இது வந்து நம்ம டைரக்டா மார்க்கெட்டுக்கு டிமாண்ட்ல இருக்கிறதுனால இன்னைக்கு விவசாயிகள் எல்லாம் பெரும்பாலும் இப்ப போட ஆரம்பிச்சிருக்காங்க.
ஒரு நல்ல லெவலுக்கு இது ஒரு இருக்கும். பட் எனக்கு விவசாயத்துக்கு ஒரு ஆர்வத்தினால நான் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு 10,000 போட போறேன் நான். அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது எப்படி வருதுன்னு நானும் இது ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். ஓகே சார். அதனால இதுல இது வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு மார்க்கெட் இருக்குன்னு பார்த்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு அடுத்த ஒரு 10,000 பேக் வந்து நான் பண்ண போறேன். சூப்பர் சார். நல்லா பண்ணுவோம். இது வந்து உலக லெவல்ல இன்னைக்கு பெரிய trend. இன்னைக்கு ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த வெட்டிவேர் வந்து ஒரு பேக் வந்து குறைந்தபட்சம் ஒரு 2.5 இருந்து 4.5 வரணும் ஒரு கேஜி வருங்க. அந்த அளவுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அதே போல ஆயில் பாத்தீங்கன்னா ஒரு கேஜி இன்னைக்கு வந்து 35 வந்து 45,000 வரலும் மார்க்கெட்ல இன்டர்நேஷனல் மார்க்கெட் வரலும் போயிட்டு இருக்கு. ஆயில்னா சார் வெட்டிவேர் ஆயில். வெட்டிவேர் ஆயில் தான் சார். வெட்டிவேர் எடுக்கும் போது சொல்றீங்களா? வெட்டிவேர்ல ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுட்டு தான் அது எந்த அளவுக்கு யூடியூப்ல எல்லாம் பார்த்து தெரிஞ்சிருந்தேன். பட் சில ஆள் கேட்கும்போது உண்மைதான். இந்த தலையை வெட்பதி யூஸ் பண்ணோம்னா கூட இந்த கொசு விரட்டின்னு சொல்லி கொசு ஊதுபத்திக்கு இது பயன்படுத்துறாங்க. இது எடுத்து மார்க்கெட் வந்து இது கிலோ வந்து 5 ரூபா 6, 7 அந்த ரேஞ்சு கிலோ போகுது. நாமளே வீட்டுல கூட வச்சு இப்போ இங்க போடலாம். ஒரு சின்ன அடுமணி பண்ணா இந்த ஏரியா ஃபுல்லா கொசு இல்லாம இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இந்த வேர்ல ஆயில் எடுத்தது போக பார்த்தீங்கன்னா வீட்டுல அந்த மாலை செய்யறது, அதுல சரியா பொம்மைகள் செய்யறது, அந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டுல கலைநயமான பொருட்கள்லாம் இந்த வேர் கடைசி வரலும் இந்த வேர்ல நுனி வேர் வரலும் பயன்படுது. இதுல வேஸ்டான பொருள் எதுவுமே கிடையாது. எப்படி கோகனட் வந்து எல்லாம் உங்களுக்கு மட்டை தேங்காய் எடுக்கிறது ஓடு வரலும் எல்லாம் எப்படிதான் ரா மெட்டீரியல் எல்லாத்துக்கும் பயன்படுதும். அது மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ரா மெட்டீரியலா போகுது. வேறு வந்து ஆயில் எடுத்துவாங்க, வெறும் சக்கையை வந்து வேறு யூஸ் பண்றாங்க, இந்த தலை வந்து கொசுக்க பத்தியோட ஃபேக்டரி போகுது, இப்படி எல்லாம் இருக்குது. ஸோ இது நல்ல ப்ராஃபிட். விவசாயிகளுக்கு வந்து ஒரு மன உளைச்சல் இல்லாம விவசாயிகள் இந்த தொழில ஈடுபடும் போது, ஏன்னா இப்போ நிறைய பேர் விவசாயம் பண்றாங்க ஆனால் நிறைய ஃபெயிலியர் தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விவசாயத்துல ஃபெயிலியர்னு சொல்ல முடியாதுங்க. நல்லா விவசாயம் பண்ற மார்க்கெட் காய்கறி இந்த மாதிரி சீசனுக்கு வரும்போது கொஞ்சம் பிரச்சனை வரும். இப்ப வாழை நடுறாங்க, திடீர்னு புயல் மழை வந்துச்சு, அது அடியோட இயற்கை சீற்றங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கே கஷ்டமா. வாழை உண்மைதான். வாழை விவசாயிகள் நம்பிக்கையா போடுவாங்க. கரெக்டா ஒரு 8வது மாசம் 9வது மாசம் தான் அந்த ஆடி காத்து வந்து எல்லா சூறை காத்து வந்து அடிச்சு போயிடுங்க. அப்ப சாஞ்சி போனா அதை அப்புறப்படுத்துற காசு கூட கிடைக்காது. கவர்மெண்ட் அதை கொடுக்குறதா 10 ரூபா, ஒரு வாழைக்கு 5 ரூபா 6 ரூபா கொடுப்பாங்க. அவ்வளவு நஷ்டம் இருந்து ஒரு வாழைக்கு 10 ரூபா 5 ரூபா கொடுக்குறாங்க. இன்னைக்கு அதான் அப்படிதான் வச்சிருக்காங்க. பட் அது விவசாயிகள் பத்தாவில்ல. ஒரு விவசாயி வந்து 11 மாசம் வாழை வந்து 11 மாசம் பயிர், அது இந்த மாதிரி காத்துல போகும்போது அதை எடுத்து குப்பையில தான் போகணும். எதுக்கு? ஆனா நம்ம வெட்டிவேர் அறுவை பண்றது மூலியமா நல்ல ஃபீட் இருக்குன்னு எந்த மன உளைச்சல் முதல் கிடையாது. விவசாயிகளுக்கு வந்து மன உளைச்சல் இல்ல. இது போட்டா ஒரு தைரியமா இருக்கலாம். அட்லீஸ்ட் 2 கிலோ தான் ப்ராஃபிட் தான் உங்களுக்கு. ஒரு பையில 2 கிலோ மினிமம் வந்தா கூட 500 ரூபா நிக்கிறது நம்பிக்கை இருக்கலாம். இது எதுவுமே இல்ல கூட போட்ட காசு அப்படி எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. இதுல வந்து உழைப்பு இல்ல. உழைப்பு ரொம்ப ரொம்ப 98% உழைப்பு கிடையாது. அது ஒரு பிரச்சனை இருக்குது. இதை போட்டு நிம்மதியா இருக்கலாம். டெய்லி தண்ணி விட்டுட்டு அப்போ அவங்களே வந்து வந்துடுறாங்க. கம்பெனி வெட்டிவேர் கொடுக்குறவங்களே அவங்களே வந்து பராமரிப்பு எல்லாம் பாத்துக்கிறாங்க. மாசத்துக்கு 2 முறை 3 முறை வந்து பாத்துக்கிறாங்க. ஸோ அதனால ஒரு ப்ராப்ளம். இந்த இதை போட்டு ஒரு 10,000 பேக் ஒரு விவசாயி போட்டா ஒரு சேஃப்டியா இருக்கலாம். மற்ற வேலைகளை போகலாம், வாழை போகலாம், மற்ற மா பயிரெல்லாம் என்னென்ன பயிரில் என்னென்ன மற்ற வேலைகள் என்ன தண்ணியை பொறுத்து விவசாயத்தை நம்ம மாத்திக்கலாம். ஓகே சார். சிம்பிளா சொல்லணும்னா ஹார்ட் ஒர்க் தேவையில்ல, ஸ்மார்ட் ஒர்க் இருந்தா போதும். ஆமா, ஸ்மார்ட் ஒர்க் தான். ஓகே சார். இப்போ இந்த பேக் வந்து சார், இப்போ ஒரு டைம் நீங்க போட்டீங்க பேக், சோ நீங்க நெக்ஸ்ட் ஒரு 10,000 பேக் போட ஐடியா இருக்குன்னு இதே பேக் யூஸ் பண்ணலாமா சார்? இது இன்னொரு முறை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு முறை போட்டு சென்டர் கட் பண்ணி இந்த வெட்டிவேர்லாம் ஃபுல்லா எடுத்துட்டு திரும்ப டேப் அவங்களே கொடுத்துருவாங்க, கம்பெனிக்கார கொடுத்துருவாங்க. இந்த டேப் போட்டு திரும்ப வந்து ரீஃபில் கிட்டத்தட்ட ஒரு 60 to 70% மண்ணை வந்து சாப்பிட்டுரும், வெட்டிவேர் சாப்பிட்டுரும். ஒரு 25 ஒரு 40 இருந்து 25 வரலும் 25 to 40 வரலும் மண் இருக்கும். திரும்ப மண்ணை ஆட் பண்ணி அதுக்கு அந்த கோகோ பிட்லாம் போட்டு ஆட்டெருவெல்லாம் மிக்ஸ் பண்ணி திரும்ப அதை ஃபில் பண்ணி ரீஃபில் பண்ணி வெட்டிவேர் பயிரிடலாங்க. அதெல்லாம் 2 முறை யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஒரு பையில நமக்கு இந்த வெட்டிவேர் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பையில நல்ல நம்ம ஊட்டச்சத்தெல்லாம் கொடுத்து இயற்கையான முறை தான். இது வந்து ஃபெர்டிலைசர்லாம் வந்து ரொம்ப இயற்கையான முறை தான் கொடுக்குறாங்க எல்லாமே. இதுல வந்து நம்ம கிடைக்கும் போது ஒரு பை சராசரியா 4 இருந்து 5 கேஜி வந்து நம்ம எடுத்துலாம். இப்ப 5 கேஜி நல்லா வந்து ஒரு 5 கேஜி வருதுனாக்கா உங்களுக்கு ஒரு 250 ரூபா போட்டா கூட என்ன ஆச்சுங்க, 1500 ஒரு பை மூலம் கிடைக்குது. அப்ப வந்து 4000 பை 5000 பைங்கும் போது உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட். மேன் பவர்ல ரொம்ப கம்மி, ஒரே ஒரு ஆள் தான் போதும். ஒரு ஆள் காலைல ஒரு 1/2 hour 1 hour தான் வேலை. தண்ணி மட்டும் விடணும் அவ்வளவுதான். தேவைப்படும் இந்த வெள்ளை பூச்சி அந்த மாதிரி அடிப்படும். அப்ப அதுக்கு மருந்து அவங்களே கொடுத்துறாங்க. அவங்களே ஃபெர்டிலைசர் கொண்டு கொடுத்துட்டு அதில் கண்ட்ரோல் பண்ணி தண்ணி கொடுத்து தண்ணி அடிச்சுட்டா போதும். எப்படி சார் மழை பெய்யும் போது நம்ம மழை அதை மட்டும் விட்டா போதும்? மழை தண்ணி மழை வரும்போது ஒன்றும் ப்ராப்ளம், அன்னைக்கு மழையில விட்டலாம். அப்படி இல்ல ரொம்ப ஹெவியா மழை வந்துச்சுன்னா சாயம் அதில் ஒன்று பேக் கொடுத்துறாங்கல்ல, இந்த பேக் வந்து பர்ஃபெக்டா வச்சுக்கிறோம். ஒரு பேக் நம்ம ரெட் சாயில் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 150 இருந்து 200 கேஜி வரலும் பிடிக்குது ஒரு ரெட் சாயில். அதுல நம்ம கோகோ பிட்டு போறோம், அப்புறம்
ஆட்டு எருவு போடுறோம். இதெல்லாம் நேச்சரா கொடுத்துக்கிறோம். ஆட்டு நிறைய வச்சிருக்கிறோம். ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு பேக்கும் சும்மா ஒரு 100 கிராம் அப்படி போட்டு எல்லாம் பண்ணிக்கிறோம். சோ வந்து மேன் பவரும் கம்மி தான். ஆமா, மேன் பவர் ஒரே ஆள் போதும். அந்த ஒரு ஆளுக்கு 1 hour தான் வேலை. மத்த காட்டுல வேற வேலை பார்த்துவாங்க. ஓகே சார். சார் ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இப்ப இருக்கக்கூடிய விவசாய மக்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த வெட்டி வேர் பயிரிடுறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். ரொம்ப நன்றி. நன்றிமா, நன்றி. தேங்க்யூ. இந்த வெட்டி வேர் விவசாயத்தை பத்தி நம்ம முழு தகவல்களையும் நம்ம அரோமேட்டிக் ரூட் குயின் ஃபார்மர் ப்ராடக்ட் லிமிடெட்ல வந்து மிஸ்டர் கௌதமன் வந்திருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மார்க்கெட்டிங் ஹெட்டா இருக்காரு. அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த வெட்டி வேர் விவசாயத்தை பத்தி நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா அரோமேட்டிக் ரூட் குயின் ஃபார்மர் எல்எல்பி கம்பெனியோட மார்க்கெட்டிங் ஹெட் மிஸ்டர் கௌதமன் அவர்கள் இருக்காங்க. இப்ப சொன்ன மாதிரி விவசாயத்துறையில இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க இந்த வெட்டி வேரை பத்தின பல விஷயம் நம்ம சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். சார் சொன்ன மாதிரி வெட்டி வேர்ல என்ன நன்மைகள் இருக்கு சார்? வெட்டி வேர் வந்து பாத்தீங்கன்னா மேடம் நிறைய யூசஸ் இருக்கு. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா வெட்டி வேர்ல இருந்து ஆயில் எடுப்பாங்க. இந்த ஆயில் வந்து பாத்தீங்கன்னா அல்கலைடு அசிட்டேட்டா பிரிப்பாங்க. அல்கலைடு ஃபுல்லாவே ஃபார்மா கம்பெனிக்கும், அசிட்டேட் ஃபுல்லாவே காஸ்மெட்டிக் துறைக்கும் போகும். மேற்கொண்டு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா வேர் மட்டுமே மாலை, தோரணங்கள், இதுல இருந்து பை ப்ராடக்ட்ஸ் நிறைய எடுக்கிறாங்க. மேற்கொண்டு இந்த தலையில இருந்து கூட கொசுவரத்தி ஆயில் அது மாதிரி நிறைய விஷயம் பண்றாங்க. மேற்கொண்டு பாத்தீங்கன்னா இதோட டிமாண்ட் நாளுக்கு நாள் அதிகரிச்சு தான் போகுது. உதாரணத்துக்கு காஸ்மெட்டிக் துறையில வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் ஒரு 400% வளர்ந்துருக்கு. ஓகேங்களா? அப்ப இதை சார்ந்து எல்லாம் போகும் பொழுது உங்களுக்கு வெட்டியோட என்ன ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால காஸ்மெட்டிக் துறையில நிறைய விதமான வளர்ச்சி இருக்கு மேடம். அதுதான் மேடம். காஸ்மெட்டிக்ஸ்னா சொன்ன மாதிரி இந்த சோப்பு, லோஷனு, ஷாம்பு, கிளின்சர் அது மாதிரி நிறைய ஐட்டங்கள் பண்ணலாம் மேடம். அதுல இருந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறாங்க. நிறைய பண்றாங்க மேடம், நிறைய பண்றாங்க. லிப் பாம், லிப்ஸ்டிக், அது மாதிரி நிறைய பண்றாங்க மேடம். சார் நம்மளுடைய கம்பெனி எத்தனை வருஷமா ரன் ஆயிட்டு இருக்கு சார்? நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெட்டிவேர் ரிலேட்டடான ஒரு 13 வருஷமா கம்பெனி இருக்கு மேடம். அதாவது கடலோர மாவட்டங்கள்ல நிலப்பரப்புல பண்ண வெட்டிவேரை வாங்கி கைமாத்தி விட்டுட்டு இருந்தாங்க. நமக்கு இப்ப ஒரு 7-8 வருஷமா கிடைக்கிறது இல்ல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்ததுனால நமக்கு ரூட் கிடைக்கிறது இல்ல. அதனால நாம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு 8 வருஷமா R&D பண்ணிருக்கோம். அதாவது க்ரோ பேக் மெத்தட்ல இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் க்ரோ பேக் மெத்தட்ல வெட்டிவேர் கல்டிவேஷன் நாம தான் பண்றோம். இது எதனால பண்றோம் அப்படின்னா இப்ப நிலப்பரப்புல பண்ணும் பொழுது நிறைய உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகும். உதாரணத்துக்கு நீங்க ஜேசிபி வச்சுதான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அறுவடை டைம்ல. இப்ப உங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்ச நிலத்துல நிறைவான லாபம் கொடுக்கும். வெட்டி வேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அறுவடை பண்ணும்போது சுலபமா எடுத்துடலாம். அப்ப உங்களுக்கு போட்ட இன்கம்ங்கிறது முழுமையா கிடைக்கும். அதே லேண்ட்ல போட்டோம்னா நிறைய வேஸ்டேஜ் ஆகும், நமக்கு லாபம் கிடைக்காது. அதனாலதான் நீங்க கடைசியா சொல்லும் போது நிறைய வேஸ்டேஜ் ஆகுதுன்னு சொல்றீங்கல்ல, இப்போ நிலப்பரப்புல பண்றதுக்கும் இந்த க்ரோ பேக்ல பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் மேடம்? நிலப்பரப்புல பண்றதுக்கும் க்ரோ பேக் பண்றதுக்கும் சிமிலர் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு மேடம்? என்னன்னா நிலப்பரப்புல இப்ப ஒரு ஏக்கரால பண்றீங்கன்னா 60,000 நாத்து நடணும். ஒரு நாளைக்கு 3 to 4 மணி நேரம் தண்ணி பாய்ச்சணும். நிறைய டன் கணக்குல ஃபெர்டிலைசர் போடணும். அது மட்டும் கிடையாது, வருஷத்துக்கு 3 to 4 டைம் களை புடுங்கணும், சோவை அறுத்துடணும். இதெல்லாம் பண்ணுனா கூட கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஜேசிபி வச்சுதான், ஹிட்டாச்சி வச்சுதான் நம்ம அறுவடை பண்ண முடியும். இப்ப இந்த வெட்டி வேருங்கிறது நீங்க எந்த மண்ணில் போட்டாலும் வந்துடும். அதை எப்படி வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போறோம், அதை எப்படி ஆயில் உற்பத்தி பண்ண போறோங்கிறது தான் மேட்ரு. இப்ப இந்த வெட்டி வேருங்கிறது நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. குலாபி, செம்பருத்தி, தரணி, இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இந்த வெரைட்டிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது குஸ்மால் கண்டென்ட் பேஸ் பண்ணி விலை போகும். இப்ப இந்த வெரைட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குஸ்மால் கண்டென்ட் 9 to 12 அந்த ரேஞ்ச் வரும். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 14+ வரும் குஸ்மால் கண்டென்ட். அது மட்டும் கிடையாது, இப்ப க்ரோ பேக் மெத்தட்ல பண்ணும்பொழுது குறைச்சலான இடத்துல ஒரு 10 சென்ட்டுங்கும் போது ஒரு 1000 பேக் வச்சிடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிலப்பரப்புல பண்ணும்போது ஒரு ஏக்கராவுக்கு ஈல்டு எவ்வளவு கிடைக்கும்னா 2 to 3 டன் தான் கிடைக்கும். இப்ப நம்ம க்ரோ பேக் மெத்தட்ல பண்ணும்பொழுது 10 சென்ட்ல 1000 பேக் வைக்க முடியுமா? ஒரு பேக்குக்கு எவ்வளவு வெஸ்ட் அவ்வளவுனாலும் 2.5 kgங்கிறது சாலிடா கிடைக்கும். அப்ப 1000 பேக்குங்கும் போது 2.5 டன் கிடைச்சிடும். அப்ப நாம வந்து பாத்தீங்கன்னா குறைச்சலான இடம், குறைச்சலான ஆட்கூலி, குறைச்சலான ஃபெர்டிலைசர், இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம முழுமையா எடுத்துடலாம். இதுல வேஸ்டேஜ்ங்கிறது 0% மேடம். முழுமையா எடுத்துடலாம். ஈஸியான மெத்தட். அதனால இந்த பேக் வந்து நீங்க திரும்ப செகண்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ரீயூசபிள் பேக் மேடம். அப் டு 3 times யூஸ் பண்ணலாம் மேடம். 2 டைம் சாலிடா யூஸ் பண்ணலாம் மேடம். 2 டைம் சாலிடா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெட்டி வேர் வந்து பாத்தீங்கன்னா மத்த எல்லா தாவரங்களும் கார்பன் சோர்ஸை முழுக்க வளிமண்டலத்துல இருந்து எடுத்துக்கும். இந்த ஒரு தாவரம் தான் வந்து பாத்தீங்கன்னா கார்பன் சோர்ஸை மண்ணுல இருக்கிற, சாயில இருக்கிற
கார்பன் சோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஓகே. அப்ப என்ன பண்ணும்னா இந்த கார்பன் சோர்ஸை வந்து ஒரு 8 மாசத்துக்கு மேல ஆயில் சோர்ஸா கன்வெர்ட் ஆகும். இந்த ஆயில் எங்க இருக்கும்னா வேரோட பிகினிங் ஸ்டேஜ், வேரோட எண்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கும். இந்த வேரோட பிகினிங் ஸ்டேஜ் எண்ட் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நிலப்பரப்புல பண்ணும்போது அந்த எண்டு வேருங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. இதே க்ரோ பேக் மெத்தட்ல பண்ணும்போது அந்த எண்டு ரூட் ஆனது உங்களுக்கு பேக்ல முட்டிட்டு ரிட்டர்ன் ஆகும். அந்த ரிட்டர்ன் ஆகுற வேர்ல உங்களுக்கு ஆயில் நிக்கும். அப்ப விவசாயிக்கு இடம் நிக்கும், எங்களுக்கு ஆயில் நிக்கும் மேடம். அப்ராக்சிமேட்டா ஒரு பேக்ல வந்து 2.5 kgல இருந்து 2.5 எவ்வளவு வஸ்ட் ஆகுதுனாலும் 2.5 kg வந்துரும் மேடம். மினிமம் மேக்ஸிமம் 5 kg வரைக்கும் வருங்களா? அப் டு 4 kg வரும். 4 kg வரைக்கும் வரும். 4 kg. சோ இப்போ இந்த வேர்ல மட்டும் தான் நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கா சார்? இந்த இலை மேடம் நம்ம இப்ப இந்த தலையும் நம்ம வாங்கிக்கிறோம் மேடம். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தலை வந்து கிலோ ஒரு 3 ரூபாயில இருந்து 4 ரூபாங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் மேடம். ஓகே சார். தலையும் யூசேஜ் தான். விவசாயி வந்து பாத்தீங்கன்னா வேறு பிளஸ் தலை ரெண்டுமே நம்ம எடுத்துக்கிறோம். சோ இப்போ நீங்க வேறு எடுத்துக்கிறேன்னு சொல்றீங்க, இலையும் எடுத்துக்கிறேன்னு சொல்றீங்க, அதுக்கு என்ன சார் கேரண்டி? மேடம் நாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் பத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கொடுத்துறோம். மேற்கொண்டு நீங்க 10,000 பிளஸ் பேக் போடுறீங்கன்னா 10,000க்கு மேல போடுறீங்க அப்படின்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் கூட பத்திரப்பதிவு துறையில பண்ணிக்கலாம் மேடம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. விவசாயிகளுக்காக சேஃப்டிக்காக நீங்க அதை ஏன்னா வந்து இப்போ நிறைய ஒரு பயம் இருக்கும். அதனால நம்ம ஒரு ஏக்கருக்கு மேல பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து 15 பண்ணிக்கிறீங்க. ஆமா மேம். ஓகே. வெட்டிவேர் வந்து எல்லா மண்ணிலயும் வளரக்கூடிய ஒரு பயிராசா இல்ல குறிப்பிட்ட மண்ணில மட்டும் தான் வளரும்? மேடம் இது எல்லா மண்ணிலயும் வளரும். என்னன்னா இது எப்படி வேகம் அதிகரிக்குது, எப்படி பெனிட்ரேட் ஆகி போறதுங்கிறதா விஷயமே. இது எல்லா மண்ணிலயும் வரும். இந்த களிமண்ல மட்டும் கொஞ்சம் பெனிட்ரேட் ஆகி போற வேகம் குறையும், ஊடுருவி போற வேகம் வந்து குறையும். அதனால களிமண்ணை தவிர மற்ற எல்லா மண்ணையும் நம்ம ரெக்கமெண்ட் பண்றது மேடம். வேற எந்த மண்ணா இருந்தாலும் இது வந்துரும். களிமண் இருக்க ஏரியால நம்ம களிமண் இருக்கு அப்படின்னா நம்ம வேற ஒரு மண்ணு வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கரெக்டா இருக்கும். களிமண்ல பெனிட்ரேட் ஆகி போற வேகம் அதிகமா இருக்காது. அதனால உங்களுக்கு ஈல்டு கம்மியா வரும். அதே மாதிரி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்தந்து போகும். சரியா எடுக்க முடியாது, சரியான ப்ராஃபிட் இருக்காது. ஆமா மேடம். அந்த ஒரு களிமண்ணை மட்டும் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்றது இல்ல அதிகம். களிமண்ல நீங்க எதுக்கு பண்ணதே கிடையாது. களிமண்ல பண்றாங்க அப்படின்னா வேற ஒரு மண்ணை மிக்ஸ் பண்ணி தான் பண்ண முடியும். சோ நம்ம கம்பெனி பண்ணிருக்காங்களா? பண்ணிருக்காங்க மேடம். கோகோ பிட் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே. க்ரோ பேக் மெத்தட்ல தான் நீங்க வெட்டிவேர் வந்து விவசாயம் பண்ண போறோம் சார். இந்த பேக் வந்து என்ன ஸ்பெஷல் இருக்கு இதுல? மேடம் இது வந்து பாத்தீங்கன்னா 20 டயா 30 இன்ச்சஸ் ஹைட் மேடம். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் டிசைன் மேடம். யூவி கோட்டட் சிந்தட்டிக் டைப் 1. ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவுட்டர் லேயர் வந்து ஒயிட் கலர், இன்னர் லேயர் வந்து பிளாக் கலர். இந்த அவுட்டர் லேயர் வந்து ஒயிட் கலர்ல கொடுக்கும்போது சன்லைட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடும். இன்னர் லேயர் வந்து பிளாக் கலர்ல கொடுக்கும்போது உங்களுக்கு மாய்ஸ்சரைசேஷன் லெவல் பண்ணும் மேடம். அதாவது ஒரு 8 மாசத்துக்கு மேல இதுல வந்து ஆயில் சோர்ஸ் இருக்கும், அது எவாபரேட் ஆகாம தடுக்கும் மேடம். ஓகேங்களா? அதே மாதிரி மண்ணு ஃபில் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 2 சட்டி மண்ணு 2 கை எருவு அது மாதிரி நம்ம பண்ண போறோம் மேடம். லேயர் ஃபார்மேஷன்ல பண்ணா நல்லா வருது. எத்தனை லேயர் சார் போடுவீங்க? 3 to 4 லேயர் போடுவோம். அதுக்கு மேல போட்டுட்டு நம்ம சாப்லிங்ஸ் பயிர் வந்து ஒரே ஒரு நாத்து நட்டா போதும். ஒரு நாத்து நட்டதான் இப்போ வந்திருக்கு. ஓகே ஓகே சார். இப்போ வெட்டிவேருக்கு வந்து தண்ணி விடணும் இல்லீங்களா? எந்த மெத்தட்ல விடுவீங்க, எப்படி விடணும் மேடம்? நாம வந்து அதிகமா ப்ரோமோட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர் டைப் மேடம். ஏன்னா உங்களுக்கு ஈவனா பாயும், தண்ணி நல்லா ஈவனா போகும்போது உங்களுக்கு கரெக்டா படும். இப்ப கையில விடுறதோ அல்லது ட்ரிப்ளிகேஷன் பண்றதோ ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் செடி நல்லா மேல விழுந்துரும். அப்புறம் ட்ரிப்ளிகேஷன்ல போட்டீங்கன்னா எவத்த தண்ணி ஊத்துதுன்னு கூட உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸ்ப்ரிங்க்லரா இருந்தா ஈவனா பாயும் மேடம், நல்லா இருக்கும். எப்படி சொட்டு நீர் மாதிரி பண்ணுவீங்க சார்? சொட்டு நீர் இல்ல மேடம், மேல ஸ்ப்ரிங்க்லர் டைப். ஆமா. இப்போ வந்து மேடம் ஒரு 3 மாசம் தாண்டும் பொழுது இது பாருங்க 3 மாசத்து பயிர் நல்ல growth இருக்கும். இப்போ வந்து ஸ்ப்ரிங்க்லர் போடும்போது உங்களுக்கு என்ன சரியா படாது. அப்ப என்ன பண்ணணும்னா பயிர் அறுத்து விடலாம் மேடம். கட்டிங் பண்ணி விட்டுறலாம். சோவை அறுத்து விட்டீங்கன்னா ஈவனா பாய ஆரம்பிச்சு. எவ்வளவு அறுத்துணும் சார்? ஒரு அடி 1.5 அடி விட்டுட்டு அறுத்துடலாம் மேடம். அறுத்துனா தண்ணி நேரா வந்து வேர்க்கே படும். அதே மாதிரி நீங்க அறுத்து விடும்போது நல்லா ரூட்டும் இறங்கும் மேடம். அதனால அறுத்து விடுறது நல்லா இருக்கும் மேடம். ஓகே சார். ஆனா ஃபர்ஸ்ட் மந்த்லயே அந்த ஸ்ப்ரிங்க்லர் போடுறது பெஸ்ட் இல்லைங்களா? ஸ்ப்ரிங்க்லர் போடுறது தான் மேடம் இது கரெக்டான விஷயம். சார் விவசாயம் எடுத்துக்கிட்டாலே வந்து நம்ம ஏதாவது பயிரிடணும்னா கண்டிப்பா பூச்சி தாக்குதல் இந்த மாதிரி இருக்கும், நோய் மேலாண்மை இருக்கும். சோ நம்ம வெட்டிவேருக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும்? இதுலயும் இஷ்யூ வரும் மேடம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு கரையா வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கும் நம்ம ரெமெடி வச்சிருக்கோம். நம்ம வந்து சொல்யூஷன் கொடுத்துருவோம் இமிடியேட்டா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குருத்துப்புழு அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கும் நம்ம மருந்து கொடுத்துருவோம். புழு வரும். ஆமா மேடம், புழு வரும், வெள்ளைப்பூச்சி வரும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி எங்ககிட்ட சொல்லிட்டீங்கன்னா நாங்க இமிடியேட்டா எங்க அக்ரி ஆபீசர் அனுப்பிச்சு விட்டு என்ன ஏதுன்னு பாத்துட்டு இமிடியேட்டா அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருவோம் மேடம். எப்படி சார் அக்ரி ஆபீசர் வந்து மந்த்லி ஒன்ஸ் அக்ரி ஆபீசர் வந்துருவாங்க. 15 days ஒன்ஸ் ஃபீல்ட் ஆபீசர்ஸ் வந்துருவாங்க. ஓகே சார். அது ஒன்னும் இஷ்யூ கிடையாது. சோ அப்படிங்கறனால நோய் வந்து தாக்குறதுக்கான வாய்ப்பு எது வந்தாலும் நாங்க பாத்துக்குவோம், கண்ட்ரோல் பண்ணிடுவோம். அதே மாதிரி தண்ணி அதிகமா விட்டா ஏதாவது இஷ்யூ? அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது மேடம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் 2 நேரமும் விடணும், காலையிலயும் சாயந்தரம் விடணும். 3வது மாசத்துக்கு அப்புறம் வீக்லி வந்து டெய்லியும் விட்டா போதும். அடுத்தது ஒரு 6 மாசத்துக்கு மேலனா வீக்லி ஒரு 3 டைம் 4 டைம் அது மாதிரி விடுற மாதிரி. ஓகே சார்.
இப்போ ஃபுல்ஃபில்லா நம்ம எத்தனை மாசத்துல வந்து அறுவடை பண்ணலாம் இது? மேடம் 10 to 12 மாசம் ஆயிடும் மேடம். Okay, 10 to 12 மாசம் ஆயிடும். ஒரு வருஷம் பயிர்னே வச்சுக்கலாம் நீங்க. இப்போ நீங்க அக்ரிமெண்ட் போட்டு நீங்க ரூட் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? சோ எவ்வளவு ரேட்டுக்கு எடுத்துப்பீங்க? அக்ரிமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கீங்களா? ஆமா மேடம், 180 ரூபாயில இருந்து 200 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி 180 ரூபாயில இருந்து 200 ரூபாய்க்கு எடுத்துக்குவோம் மேடம். அது எல்லா பயிருக்குமே வசா இல்ல டேமேஜ் ஆன பயிர் அப்படி ஏதாவது? மேடம் இப்போ வந்து இது ரெண்டு விதமா பிரிப்போம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா தண்ணி விட்டுட்டீங்கன்னா வேர் கருப்படிச்சு போயிடும். ஓகே. அதே மாதிரி தண்ணியே விடல அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேயர் கிழிஞ்சிரும், ரூட்டோட ஃபர்ஸ்ட் லேயர் கிழிஞ்சிரும். அப்படி கிழியும் போது அதுல இருக்கிற ஆயில் வந்து சாயில்ல ஒட்டிக்கும். அப்ப இந்த ரெண்டு வகையா இருக்கிறத மட்டும் நம்ம வந்து செகண்ட் குவாலிட்டியில எடுத்துக்குவோம். செகண்ட் குவாலிட்டிங்கிறது 150 ரூபாயில இருந்து 180 ரூபாய் வரைக்கும் எடுத்துக்குவோம். முதல் குவாலிட்டிங்கிறது 180 ரூபாயில இருந்து 200 ரூபாய்க்கு எடுத்துக்குவோம். ஓகே. அக்ரிமெண்ட்லயும் போட்டிருக்கோம், மென்ஷன் பண்ணிருக்கீங்க. ஓகே. சோ இவ்வளவு நேரம் வெட்டிவேர் பத்தி பல விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. சோ விவசாயிகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி சார். தேங்க்யூ மேம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க விவசாயிகளுக்கு கண்டிப்பா இந்த வெட்டிவேர் பயிரிடுறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து குறைந்த முதலீட்டுல அதிக லாபம் பெறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாவே இருக்கும். சோ நீங்க வந்து வெட்டிவேர் வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு அரோமேட்டிக் ரூட் குயின் ஃபார்மர் LLP கம்பெனியை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.